வணக்கம்ங்க. வணக்கம். அம் இன்றைய ஆமா. ஒரு செய்திகள் வழங்குறதுல ரொம்ப சந்தோஷம். சரிங்க. அது உங்க கூட கலந்து பேசுறதுல மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆமா. நம்ம எங்கேயாவது உங்க வீட்டினில் நீங்களும், எங்க வீட்டினில் நாங்க உட்காந்துட்டு தொலைபேசி வழியா பேசிக்கிறோம். ஆமாங்க, ஆமாங்க. மக்களுக்காக. அவ்வளவுதான். அ அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ம். ஆதி பகவன் முகற்றே உலகுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அனைத்தும் இறைவனுடைய அருளால் நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ம். அந்த அடிப்படையில ம். நம்ம முதல் செய்தி ஆன்மீக செய்தியாவே சொல்லலாங்களா? தாராளமா. சுமார் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ம். திருப்பதி மலையில சரிங்க. அதிகாலை 5 மணிக்கு ஆ. ஒரு பரபரப்புங்க. ஆ. அது என்ன காரணம் அப்படின்னா, ம். 116 வயசுள்ள ஒரு பாட்டி. ம். அடேங்கப்பா, நூற்றாண்டை கடந்துச்சு. ஆமாங்க. நடக்க முடியாம ம். நடந்து போறாங்க. அங்க மலைக்கே போறாங்க. மலைக்கே போறாங்க. அங்க இருக்கவங்க சொல்றாங்க, அம்மா நீங்க நடந்து ஏன் சிரமப்படுறீங்க? ஆ. வாகன வசதி இருக்குது. ம். நாங்களே கூட கூட்டி போறோம். நீங்க ஒன்னும் செலவு பண்ண வேண்டாம். உங்களுடைய வயது காரணமா நீங்க ஒன்னும் சிரமப்பட வேண்டாம். ம். நாங்களே உங்களை கூட்டி போறோம் கூட சொல்றாங்க. சரிங்க. இருந்தாலும் அந்த அம்மா இல்ல நான் எப்பவுமே ம். பெருமாளை நான் நடந்துதான் பார்ப்பேன். ம். அது எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குது சரிங்க. அப்படின்னு சொல்லி நடந்தே போறாங்க. ஆ. இந்த அம்மா சொன்ன தகவல் அப்படி எல்லா பக்கம் பரவியது. சரிங்க. அங் கூட வரவங்க எல்லாம் செல்போன்ல எடுத்து போடுறாங்க. இந்த போட்டோம். வயசுலயும் ம். இந்த அம்மா நடந்தே பாக்குறாங்க அப்படின்னு. ம். இந்த தகவல் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அது சரி, அது சரி. இந்த மாதிரி நடந்தே ஒரு வயசான மூதாட்டி வர்றாங்க அப்படின்னு. சரிங்க. உடனடியே அவங்க நம்ம போய் நிர்வாகமே ம். நீங்க சிரமப்பட்டு வர்றீங்க, நாங்களே உங்களுக்கு கூட்டி வர சொல்லி கீழே வர்றாங்க. எதிர்கொண்டு அழைத்து போவதற்கு. ஆமாங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி மேல போய் சேர்ந்த நடந்து மேல வந்துட்டாங்க. அப்பவா. இருந்தாலும் இந்த அம்மாவுடைய பக்தி, முதுமை இதையெல்லாம் கவனிச்சு நேரடியா சாமி தரிசனம் பண்றதுக்கு எப்படி பண்றாங்க. அடேங்கப்பா. அது போக ஒரு விஐபிக்கு கொடுக்கற மரியாதை கொடுத்திருக்காங்க. அபாரம், அபாரம். இந்த அம்மாவுடைய பக்தியை மெச்சி அந்த கோயிலுக்கு ஒரு விஐபி என்ன கொடுப்பாங்களோ அந்த மரியாதை, தரிசனம் இதெல்லாம் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. நம்மளால தரையில சிரமப்பட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு. அதாவது பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் நடந்தே வரணுங்கிற ஒரு வைராக்கியம் வருதுங்களா. அபாரம், அபாரம். அதுதான் திருப்பதி ஏழ்மையானுக்கு கூடுதல் சிறப்பு. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படிங்கறனால நிர்வாகமே அவங்களுக்கு ஒரு சிறப்பு செஞ்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம விளையாட்டு பக்கம் போகலாங்களா? தாராளமா. நீங்க ஒரு மாசம் முன்னாடி செய்தி சொல்லலாம். ஆமாங்க, ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிரிக்கெட் போட்டி. சரிங்க. கிரிக்கெட் போட்டிக்கு தாயகம் இங்கிலாந்து. இங்கிலாந்துல லார்ட்ஸ் மைதானம் தான் கிரிக்கெட்டுக்கான சிறப்பு தாயகமா நினைக்கிறாங்க. புகழ்பெற்றது. அங்க சிறப்பா விளையாடுறவங்க ஒரு சாதனைக்குரியவங்களா கருதுவாங்க. சரிங்க. இது வரைக்கும் நம்ம இந்திய வீரர்கள் அங்க சதம் அடிச்சது இல்ல. இந்தியாக்காரர் போறாங்க. சரி, சரி. புரியுது. ஆமா, லார்ட்ஸ் மைதானத்துல சதம் அடிக்காம இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சொந்த மண்ணு. ஆமா. போன வாரத்துல ஒரு வீராங்கனை, இந்திய வீராங்கனை டெஸ்ட் போட்டியில சதம் அடிச்சு சாதனை உடைச்சாங்க. யாஸ்திகா பாட்டியா அப்படிங்கிற ஒரு வீராங்கனை. சரிங்க. இந்தியா இது வரைக்கும் நம்ம வீரர்கள் விளையாடி கூட யாரும் சதம் அடிக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு மகளிர் அணி சதம் அடிச்சிருக்காங்க. அது நடந்து ஒரே வாரத்துல சரிங்க ஆடவர் அணியும் நேத்திக்கு விளையாண்டாங்க. அதுல விராட் கோலி சதம் அடிச்சு சாதனை படைச்சிருக்காரு. இந்த வாரத்துல 2 சாதனைகள் படைச்சிருக்காங்க உலக அளவுல நம்ம இந்திய அணி. மகளிரும் சரி, ஆடவர் அணியும் சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. சந்தோஷம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல 6 வயது சிறுமி கார் ஓட்டி போயிருக்காங்க. அங்க 116, இங்க 6 வயது. அங்க 114 ஒரு அனுபவம், இங்க 6 வயசுலயே ஒரு அனுபவம். அந்த கார் ஓட்டி போனது அதையும் செல்போன்ல வரவேறுது. 6 வயது சிறுமி கார் ஓட்டுற அதிசயத்தை எல்லாம் பாக்குறாங்க. செல்போன் எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. சரிங்க. அந்த குழந்தைய பேட்டி கேக்குறாங்க எப்படி அப்படின்னு.
ம். எங்க தாத்தா தான் கத்து கொடுத்தாங்க, ஆ. எங்க தாத்தா வந்து கத்து கொடுத்தனால கார் ஓட்டுற ம். அப்படின்னு சொல்றாங்க. சரி. உங்க தாத்தா யாருன்னு கேக்குறாங்க. ஆ. எங்க தாத்தா வந்து ஒரு அதிகாரி, எஸ்ஐ ஆ. போலீஸ்காரர். அப்படின்னு சொல்லுது. ஆமா, ம். போலீஸ்காரர். ம். இந்த செய்திங்க பேப்பர்ல வந்து வாட்ஸ்அப்ல வந்து பரவிடுது. ஆமா. எஸ்ஐ உடைய பேத்தி ம். கார் ஓட்டுது, 6 வயசுல. இது ஒரு சாதனை ம். அப்படின்னு சொல்லி பரவுது. சரி. இது கின்னஸ் புத்தகத்தோட இடம் பிடிக்கி ம். அப்படின்னு சொல்றாங்க. ம். கிளைமேக்ஸ் என்னாச்சுன்னா, ம். இந்த விஷயம் ம். அந்த மாநில டிஐஜிக்கு போய் சேருது. ம். சட்டப்படி தப்பு. அவர் வந்து இது வந்து நீங்க எல்லாம் சாதனை நினைச்சாலுமே தப்பு. ம். சட்டப்படி வந்து 6 வயது சிறுமிக்கு வந்து கார் ஓட்ட அனுமதி கொடுத்தது வந்து சட்டப்படி தப்பு. அது சாதனை அதனால கொண்டாடிட்டு இருக்கீங்க. ம். ஆமா, ம். எஸ்ஐ வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. தாத்தாவை. அவர் ஒரு பதவி நினைச்சு சாதனை நினைச்சு செஞ்சு கொடுத்தாரு. ம். ஆனா அது வந்து அவருடைய வேலைக்கே வந்து கஷ்டப்படுத்திருச்சு. நம்முடைய செயல்பாடுகள் எதா இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டுதான் இருக்கணும். ஆமா, அதுதான் முக்கியம். எதுவாக ஆர்வ இருந்தாலும் கோளாறுல ஏதாச்சும் பண்ணி மாட்டிக்கூடாது. எல்லா விபரீதத்துக்கும் காரணம் ஆர்வ கோளாறு தான். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம். நாம கண்டிப்பா. என்னதான் செஞ்சாலும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து இத கேட்கிற அனைவருக்கும் பொருந்து. ம். 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 அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆ. ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அனைவரும் வந்து சரிங்க. அவங்க வந்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடையில போய் ம். கைரேகையை பதிவு பண்ணிக்கணும். குடும்ப உறுப்பினர் அனைவருமே. முதல் முறை எல்லாருமே பதிவு பண்ணிடணும். ஆமாங்க, ஆமா. இப்ப வந்து ம். வீட்டுல வந்து கணவன் மனைவி பண்ணிருப்பாங்க, குழந்தைங்க பண்ணிருக்க மாட்டாங்க. ஓ. ஒருத்தர் பண்ணிருப்பாங்க, ஒருத்தர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆ. ஆனா இன்னொரு 10 நாளுக்குள்ள, இந்த மாச கடைசிக்குள்ள ம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ம். அவங்க கைரேகையை பதிவு பண்ணிக்கங்க அப்படின்னு ம். சொல்லி சொல்லியிருக்காங்க. கேட்டேங்கப்பா. ஆ. வயசானவங்க நாங்க ரேஷன் கடைக்கு போக முடியாது, ஆ. நாங்க எப்படி பண்றது அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ம். பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடைக்காரருக்கு போன் பண்ணி ம். இந்த மாதிரி என்னால வர முடியாது ம். அப்படின்னு சொன்னா ம். அவங்களே வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க. கைரேகை பதிவு பண்ணிக்கிறாங்க. இந்த தகவல் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து சொல்றதுல வந்து ஒரு சந்தோஷம். இது இன்னொரு கூடுதல் செய்தி எனக்கு அனுபவம். சொல்லுங்க. இப்ப இவ்வளவு நாளா ரேஷன் கடைக்கு போயிருந்தா, போன வாரம் போயிருந்தப்போ சரிங்க. தராசுல போடக்கூடிய பொருளுடைய எடை இருக்கு இல்லையா, ஆமாங்க. அது இந்த கைரேகை வைக்கிற மிஷின்ல தெரியுது. ஓ, அப்படியா? சரி, 5 கிலோ அரிசினா 5 கிலோ அரிசி போட்டா தான் அடுத்த ஸ்டேஜ் போகுது, இல்லைன்னா விட மாட்டேங்குது. ஓ, ரைட். ஒரு 100 கிராம் அரிசி கம்மியா இருந்ததுன்னா, இந்த உணவுப் பொருள் ஏதாச்சும் எந்த உணவுப் பொருளா இருந்தாலும் குறைவா எடை இருந்ததுன்னா விட மாட்டேங்குது. ஓகே ஆக மாட்டேங்குது. ஆமா, அப்ப வந்து அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து அந்த இடைக்குறையை வந்து சரி பண்றதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. நுகர்வோருக்கு வந்து சரியான கிடைக்குது. ஆமாங்க, அது வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய சாதாரண ரேஷன் கடை வரைக்கும் அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்கிறது பெரிய ஆச்சரியமான செய்தி. ஏன்னா இதெல்லாம் வந்து சேவைத்துறை சார்ந்தது, வருமானம் இல்லாத துறை. ஆமாங்க. அப்ப இதுக்கு வந்து நம்ம நிறைய முதலீடு பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க அரசாங்கம், வரவேற்க தகுந்த விஷயங்க. மக்களுக்கு பயன்பாடு. அடுத்த தடவை போய் பாத்தீங்கன்னா கவனிங்க. கண்டிப்பா கவனிக்கிறேங்க. அடுத்த முறை இதுக்காகவே நான் கடைக்கு போறேன். கண்டிப்பா. கண்டையில போய் என்ன எப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன் நானும். கண்டிப்பா. ஒரு நல்ல செய்தி சொன்னீங்க. அதே மாதிரிங்க சேலத்துல, சேலம் மாவட்டத்துல எடப்பாடி கிராமம், அதுக்கு பக்கத்துல மாங்குறிச்சின்னு ஒரு ஊரு. ஆனா இப்ப அங்க முதலமைச்சரா வந்தக்கப்புறம் இன்னும் கிராமம்னு சொல்லலாமா? அதுக்கு கோச்சிங் போறாருப்பா. கிராமம் தானே அது. டெல்லிக்கு ராஜா ஆனாலும் வந்து பாட்டிக்கு பேரம் தானே. சரி, சொல்லுங்க. சரிங்களா? சரி. அங்க வந்து பாலகிருஷ்ணன் ஒருத்தர், ஒரு மனைவி தங்கமணி, அவங்களுக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்குது. சரிங்க. ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது. பெண் குழந்தை பிறந்து நல்ல ஆரோக்கியம் பிறந்திருக்குது. சரி. ஒரு 2 நாள் கழிச்சு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கூட்டி வராங்க. குழந்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி வகையில அங்க ஆஸ்பத்திரி டாக்டர் செக் பண்ணி பார்த்து போட்டு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு டாக்டரால நம்பவே முடியல. இந்த குழந்தை வந்து இறக்கறதுக்கான வாய்ப்பே இல்லையே. டெலிவரியில வந்து அவரும் பார்த்தாரு, ஆரோக்கியமா இருந்தது, இயல்பா வந்து இறக்கறதுக்கான வாய்ப்புங்கிறது எதுவும் இல்லைன்னு சொல்லி டாக்டருக்கு ஒரு சந்தேகம்.
அதனால அவர் வந்து போலீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் போட்டார். இந்த மாதிரி எங்க ஆஸ்பத்திரியில ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஆனா வந்து அதுல எனக்கு டவுட் இருக்குது அப்படிங்கறத சொல்லி போட்டாங்க. அந்த குழந்தையோட அம்மா கேக்குறாங்க, இப்படிமா கேட்டா, எனக்கு தெரியல, ஒன்னும் இறந்துட்டு உடம்பு சரியில்லை பார்த்தேன், இங்க கூட்டி வந்துட்டேன், ஆனா எப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லி அந்த அம்மாவும் அழுகுறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க வந்து முறைப்படி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க பாட்டி பேசுறதுல ஒரு தடுமாற்றம். வீட்டுல வயசானம்மா. ஆமா, வயசானம்மா பேச்சுல தடுமாற்றம். டாக்டர் ரிப்போர்ட் படி பார்த்தா ரிப்போர்ட் சொல்லுது கழுத்தை வந்து நெருக்கிருக்காங்க, அதனாலதான் வந்து குழந்தை இறந்திருக்குதுங்கிற ரிப்போர்ட் சொல்றாங்க. அப்புறம் கிடுக்கி ஓட்டு கேட்கையில அந்த அம்மா பாட்டி சொல்லுது, என் பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குது, பெண் குழந்தை, இப்ப பொண்ணு பிறந்துருச்சு, எனக்கு வருத்தமா போச்சு, அது கூட காரணம் இல்ல, என் மருமகன் வந்து சரியா வீட்டுக்கு வர்றதில்ல, ஒரு குழந்தைய வச்சுட்டு என் பொண்ணு முதல்லயே கஷ்டப்படுறா, மீண்டும் ஒரு பெண் குழந்தை வந்ததுன்னா அதை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை, என் பிள்ளைக்கு கஷ்டமா போயிரு, எனக்கும் வயசாயிருச்சு, அதனால நான் தான் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு சொல்லி கதறாங்க. அப்படி செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் வந்து அது மனசு கேட்காம செஞ்சுட்டு இப்போ கதறி அழுதுது. இருந்தாலும் போலீஸ்காரங்க வந்து தவறுதான் சொல்லி அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதனால அந்த ஏரியாவே எல்லாம் துயரத்தில் இருக்காங்க. கஷ்டமான ஒரு இது. இப்ப அதாவது ஆத்திரத்துல செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்து அதை பத்தி ரொம்ப வருத்தப்படுது. செய்த தவறுக்கு வந்து திருத்த முடியாது இல்ல, காலம் கடந்து போச்சு. அதுக்கான தண்டனை வந்து அரசு கொடுத்துருச்சு. சமீபத்துல பாத்தீங்கன்னா உலக கோப்பை நடந்தது. சமீபத்துல மேட்ச் இறுதி போட்டி நடந்துச்சு, ஸ்பெயின் ஜெயிச்சிட்டாங்க. சரிங்க. அந்த கொண்டாட்டத்துல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதுல ஒரு முத்தாய்ப்பு நிகழ்ச்சி என்னன்னா, ஒரே மேடையில உலக கோப்பையை வென்றத கொண்டாடுற விதமா 750 ஜோடிகள் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 750 ஜோடி? ஆமா, ஒரே மேடையில உலக கோப்பையை வென்ற சந்தோஷம் கொண்டாடுறதுக்காக அங்க மேட்ச் பார்த்துட்டு அந்த வெற்றி விழால வந்து திருமண நிகழ்ச்சி நடந்திருக்குது. அது ஒருத்தர் 2 பேர் இல்ல, இது வந்து ஒரு பெரிய சாதனைகளாவே கருதுறாங்க வரலாற்றுல. நீ 1000 காலத்து பயிருங்கிறாங்க, நீ என்ன ஒரு மணி நேரத்துல மேட்ச பாத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்களா? எதுவும் நடக்கல நாட்டுல, அநியாயமா இருக்குது. அதாவது 1000 காலத்து பயிரா இருந்து முதல்ல, இப்ப விஞ்ஞானத்தை வந்து 1 வருஷம் காய்க்கிறது வந்து 3 மாசத்துலயே வந்து உற்பத்தி பண்ற பண்ணிட்டாங்கல்ல, பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, அது இந்த கல்யாணத்துக்கும் பொருந்துமா? அனைவருக்கும் பொருந்து. சரிங்க. உலக கண்ணும் பார்த்தா கல்யாணம் அளவுக்கு வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துக்கு இருக்குமா? நீங்க இன்னும் பழைய காலத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க. பழைய காலத்துக்கு போய் இப்ப நடந்தாலுமே அடுத்தது பாத்தீங்கன்னா பழைய காலத்து நிகழ்வு வந்து மீண்டும் பண்ணி கேட்டுறாங்க. நம்ம சிவகிரிக்கு பக்கத்துல பாசூர்னு ஒரு கிராமம். ஆமாங்க, நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க அடிக்கடி. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம், ஒரு வரலாற்று நிகழ்வு செய்யறாங்க. சரிங்க. நீங்க நம்ம சின்ன வயசுல பார்த்திருப்ப சின்ன கதை பெரிய கதைன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க ஆமாங்க. அண்ணமார் கதை கோயில்ல அத நடத்தி கட்டுவாங்க. அந்த அண்ணமார் கதையை வந்து இந்த பாசூர் கோயில்ல படுகாம் நிகழ்ச்சின்னு சொல்லி தொடர்ந்து இரவு ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு சிறு நாவல் மாதிரியே நாடக கதை நிகழ்த்துறாங்க. தெருக்கூத்து மாதிரி 15 நாளைக்கு. சரிங்க. அதாவது குன்றையா கவுண்டர், தாயார் தாமரையாள், பொன்னர் சங்கர், அவங்க வந்து மாமன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறது, அருமைக்காரரை வச்சு கல்யாணம் பண்ணி செய்யறது, சீர் செய்யறது, இந்த சம்பிரதாய நிகழ்ச்சி எல்லாம் வந்து ஒரு நிகழ்வாக நடத்தி காட்டுறாங்க. சரிங்க. இந்த நிகழ்வு 15 நாள் நடக்குது. இதுக்கு இதுல உடுக்கி அடி கதை சொல்றவங்க எல்லாமே வந்து நிகழ்வு நேரில் நடக்கிற மாதிரி பண்றாங்க. சரிங்க. அத கேட்டுட்டு என்னாச்சுன்னா அங்க பாக்க வந்தவங்க வந்து ஒரு 5 பேர் மயக்கமாயிட்டாங்க. என்ன காரணம்? ஒன்றி போயிட்டாங்க. அந்த உடுக்கை அடி இந்த நிகழ்ச்சியில ஒன்றி இந்த பொன்னன் சங்கருடைய இந்த முத்தாயி பவளாயி இவங்க கஷ்டப்படுறது அந்த நிகழ்வுகள்ல வந்து சரிங்க நேர்லயே பார்த்து அனுபவிக்கிற மாதிரி ஒரு இதுல வந்து வந்துட்டாங்க.
ஊர் மக்களே வந்து பக்கம் அந்த ஊர் மட்டுமே இல்ல, பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர் மக்களும் போய் அதை வந்து கண்டுகளிக்கிறாங்க ஒரு ஆர்வமானது இல்ல. அதாவது டிவியில் நாடகம் வந்து அதை பார்த்தாலுமே இந்த மாதிரி நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு வந்து மக்கள் நிறைய இருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. டிவியில் நடக்கிற நிகழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலுமே பாரம்பரியம் மிக்கது, நம்முடைய பாரம்பரிய நிகழ்ச்சியில வந்து ஆர்வமா கண்டுக்கிறாங்க. கண்டிப்பா. அத நடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது, பாக்குறதுக்கு ஆள் இருக்குது. பாக்குறதுக்கு ஆள் இருக்குது, நடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. நடிக்கிறது பெரிய விஷயம். டிவி நாடகம் வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க, மாத்தி இருக்கிறாங்க. இது அப்படி இல்ல, இது அப்படி இல்ல. அது வந்து பல டேக் எடுக்கிறாங்க. அப்படி நேரடியா நிகழ்ச்சி நடத்தி ஆகணும். விடிய பல மணி நேரம். ஆமா ஆமா ஆமா. இந்த ஒரு நிகழ்வு நடந்துருக்கு நம்ம பக்கத்துல. சரி சரி. இந்த குதிரை சந்தை பத்தி ஏதாவது தெரியுமா? நான் கேள்விப்பட்டீங்க, சொல்லுங்க நீங்க. அந்தியூர் எப்பவுமே நடந்துருக்கு, ஆனா இது வரைக்கும் நான் போனது இல்ல. அப்படியா? சரி சரி. அது அங்க வந்து பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள குதிரையை வந்து சந்தை 3 நாளைக்கு நடக்குமாமா அது. அந்தியூர்ல. சரி சரி. அது பெரிய குருநாத சாமி கோயில் திருவிழாக்காக ஆண்டுதோறும் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷம் ஆடி மாதத்துல நடக்குது. சரிங்க. நான் ஒவ்வொரு தடவையும் போறதுன்னு முயற்சி பண்ற, ஒண்ணும் முடியல. மனசு உறுதியா இங்க போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போயிட்டு வந்துடலாம். ஆமா, அது நம்ம பேரம்பேத்தி எல்லாம் கூட்டிட்டு போலான்ட்டு ஐடியா. எப்ப நடக்குது? இந்த வாரமா? தேதி நான் சொல்றேன், நம்ம குரூப்ல உனக்கு போட்டு விடுறோம். போட்டுருங்களா, தெரிஞ்சுக்குவாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. நம்ம ஊருக்கு போவாங்க. புத்தக சந்தை வந்து ஆகஸ்ட் 31 இருந்து 15 நாள். ஆமா, அது கூட அங்கங்க சுருட்டி போட்டிருக்காங்க. ஆமா, அது நல்லா பெரிய லெவல்ல தினந்தோறும் மாலை நேரங்களில் கூட்டம் நடக்குது. எல்லாம் கலந்துக்கலாம். ஆமா ஆமாங்க. கண்டிப்பாங்க. நம்ம இதுல வந்து வங்கி தேர்வுக்கான பயிற்சி முகாம் வந்து நம்ம LIC ஊழியர்கள் சங்க சார்பா கோவையில் நடக்குது. எங்க நடக்குது? சிவகிரிங்களா? கோவையில. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க. அதை பத்தின விளம்பரங்கள் நம்ம குழுல பண்ணியிருந்தோம். சரிங்க சரிங்க. அதை பார்த்துட்டு 2-3 மாணவர்கள் நம்ம போறாங்க. போறாங்களா? ஆமா, வாரத்துல ஒரு நாள். சரி சரி, சிறப்பு. அப்ப நான் அவங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன்னா, அதுக்கான பயண கட்டணத்தை நான் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். சிறப்பு, கூடுதல் சிறப்பு. அவங்களுக்கு என்ன ஒரு 200 ரூபாய் வச்சுங்களா? சரிங்க. சாப்பாடு கொண்டு போயிடுவாங்க, மற்றபடி ட்ரெயின்ல வந்துடுற மாதிரி ஏற்பாடு. சரிங்க சரிங்க. அவங்க ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன தொகை. நல்ல காரியம். எத்தனை பேர் போனாலும் கொடுத்துடலான்ட்டு ஐடியா. நல்லது. இதன் போது தெரிஞ்சு கூட நிறைய வருவாங்க. கண்டிப்பா. ஒரு திசை காட்டிட்டோம்னா அப்புறம் அதுல இருந்து அடுத்தது கூட மாத்திக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. கலந்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்குன்னு காட்டிடலாம். நல்ல செய்திங்க. அவங்க வெவ்வேறு வகுப்புகள் தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்ல. ஆமா. சொல்லுங்க, உங்க மக்களுக்கு வந்து நல்ல செய்தி நீங்க சொன்னது. ஆமா. நம்ம தொடர்ந்து ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கணும்ல. சிறப்பு தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா போட்டிகள் வந்து நிறைய போட்டி நடக்குது. பல்வேறு விதமான போட்டி நடக்குது. சரிங்க. இது ஒரு புதுமையான போட்டி ஒண்ணு. இப்போ டிவில வந்து ஷோ நடக்கு, பாட்டு போட்டி. புதிய பாடகர் வருவாங்க, பாடகி வருவாங்க. கண்டிப்பா. உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஆமாங்க. இதே பாட்டிலேயே புதுமையான போட்டி வந்து நடக்குது தேனி மாவட்டத்துல. அங்க வந்து மைக் செட் நண்பர்கள் சங்கம் ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. மைக் செட் நண்பர்கள். ஆமா, அந்த ஏரியா மைக் செட்காரங்க எல்லாம் வந்து ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நாள் ஒரு போட்டி வைக்கிறாங்க. மைக் செட்டுக்காரருக்குள்ள. புரியுது. அவங்க யாருடைய மைக் வந்து துல்லியமா பாட்டு கேக்குது, பாட்டு ஒளிபரப்பாகுது அப்படிங்கறதுக்கு வந்து ஒரு போட்டி வச்சிருக்காங்க. சரி. ஒரு கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் மைக் செட் வந்து வரிசை கட்டுறாங்க. ஒவ்வொரு மைக் செட்டையும் பாட்டு போடுறாங்க. மக்கள் வந்து வெளியிருந்து கேக்குறாங்க. யாருடைய மைக்ல வந்து பாட்டு ஆரன்ல துல்லியமா கேக்குதோ அந்த மைக் செட்காரருக்கு வந்து முதல் பரிசு, 2ஆம் பரிசு கொடுக்குறாங்க. இந்த போட்டி வந்து தேனியில வந்து இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்குது. இங்க தேனியில தேனி மாவட்டத்துல கூடலூர் அப்படிங்கிற ஊர்ல. கம்பம் தேனி. ஆமாங்க. ஊர் மக்கள் அனைவரையும் வந்து இத வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா வந்து கலந்துக்கிட்டு கண்டுகளிச்சு அவர்களுக்கு பரிசு கொடுத்திருக்காங்க. புதிய செய்தியா இருக்குது, சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. நிறைய பாட்டு போட்டி நடக்குது. இது ஒரு வித்தியாசமான செய்தி. மைக் செட்டுக்காரரே. ஆமா, மைக் செட்டுக்காரே. அவங்களுக்குள்ளேயே யார் தரமான ஒளிபரப்பு பண்றாங்க. நம்ம ரசிகர்களே ஓட்டு போட சொல்லிட்டாங்க இல்லையா? ஆமா, மக்கள் பொதுமக்கள் தான் இருக்கும். அதான் சிறப்பானதா இருக்கும். அப்புறம் இன்னொரு செய்தி சொல்லுங்க. இது வந்து வெளிநாட்டு செய்தி, வெளிமாநில செய்தி. சிம்லாவில் நடந்த நிகழ்ச்சி. சரிங்க. சிம்லாவில் ஒருவருக்கு போன் வருது. ஒரு வலச பையன். அவருக்கு வந்து ஒரு தம்பதி பேசுறாங்க. சரிங்க.
நாங்க வந்து இத்தாலியில இருந்து பேசுறோம்னு சொல்லி பேசிட்டு நாங்க ஒருத்தர் கூப்பிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு தவறா வந்துருச்சு, ராங் நம்பர் ராங் நம்பரு, இருந்தாலும் பரவாயில்ல ஒரு செய்தி சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து இத்தாலியில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து நிறைய வசதிகளா இருக்குது பாரியா, இருந்தாலும் ஒரு இந்தியர் ஒருத்தர் வந்து நாங்க வாய்ஸா எடுக்கலான்னு இருக்கிறோம், ரத்தத்துக்கு ஆசைப்படுறோம், அதுக்காக ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு வந்துருச்சு சொல்லி பேசுறாங்க. இவரும் வந்து பேசுறாரு, ஆமா ஆமாங்க, நம்ம நம்பருக்கு ஒண்ணும் வரலையேப்பா, வராம பரவாயில்ல. ஐயோ, அது செய்தி அப்படிங்களா? ஆமாங்க. இவரு வந்து ஆரம்பத்துல வந்து சுவாரஸ்யம் பேசுறாரு, அவங்களும் வந்து அவங்க ஒரு பணக்காரர் அப்படின்னு சொல்லி நல்ல தகவல் சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருந்தா சொல்லப்பா, சேவை மனப்பணம் நபர் இருக்கும், நாங்க வந்து எங்களை இது பண்றோம் சொல்றாங்க. அப்புறம் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. சரிங்க. இந்த தம்பியும் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவா பேசுறாங்க, உங்களுக்கு சொல்றேங்க, நீங்க யாராச்சும் இருந்தா உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கீங்க சிக்கிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து எங்களுக்கு வந்து உன்னை பேசும்போது சந்தோஷமா இருக்கு, எங்க மனசுக்கு உன்னுடைய அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்குது, உன்னையே வந்து நாங்க வாரிசா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம், உற்சாகம். நாம வந்து யாருக்கும் உதவி எல்லாம் நினைச்சோம், அந்த உதவி நமக்கே கிடைக்குது, பரவாயில்லைன்னு சொல்லி சந்தோஷப்படுறாப்ல. அப்படி போய் நாங்க ஒரு நாளைக்கு வருவோம், இந்தியா வருவோம். சரிங்க. வரும்போது உங்களை பார்க்க நேர்ல பார்க்கணும்னு சொல்லி பேசிட்டு போன்ல பேசுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நாளைக்கு நாங்க இந்தியா வர்றோம், இங்க வீட்டுக்கு வர்றோம், வரும்போது உங்களுக்கு நிறைய கொண்டு வர்றோம், முறைப்படி வந்து பதிவு பண்ணி நாங்க உங்களை எடுக்கிறோம்னு சொல்றாங்க சட்டப்படி. இந்த தம்பியும் ஓரளவு ரெடி ஆயிட்டாப்ல. சரி. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு போன் வருது, நாங்க வந்து இந்தியாவுக்கு வந்துட்டோம், ஆனா இங்க கஸ்டம்ஸ்ல வந்து எங்க செக் பண்றாங்க, புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. செக் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து ஏதோ பணம் கட்ட சொல்றாங்க, வெளியே வரணும்னா பணம் கொடுக்கணும், பணம் கட்டாதே விடுன்னு சொல்றாங்க, கையில பணம் கொண்டாடல, எல்லாமே வந்து வேற அசட்டா இருக்குது, பணமாத்தே போயிடுது, கேஷ் இல்ல ஆனா கேஷ் கேக்குறாங்க, இந்திய ரூபாயில பணம் வேணும், பணம் கட்ட சொல்றாங்க, கட்டணத்தை விடுவோம்னு சொல்றாங்க. இப்ப நான் இங்க இருந்து எதுவும் பண்ண முடியல, நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வெளியே வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன், தற்காலிகமா கொஞ்ச நேரத்தை கொடுத்தீங்கன்னா போது உடனடியா உங்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு பணம் கிடைச்சிரும் கொடுத்தேன்னு சொல்றாங்க. இப்ப உடனே வாய்ஸ் அறிவிக்கிறோம், எல்லா எனக்கு சொத்து பூரா உங்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தம்பி நம்பிடுறாப்ல, நம்பிட்டு அவன்கிட்ட பணம் இல்ல, இருந்தாலும் வெளியே கடன் வாங்கி ஒரு 11 லட்சம் ரூபாய் கட்டிடுறாப்ல. பணக்காரன் வீட்டு பையனா மாற போறான்ல, ஆமா, அந்த ஆர்வத்துல கட்டிடுறாப்ல. அவங்க சொல்ற நம்பருக்கு பணம் கட்ட சொல்றாப்ல, இந்த போன்லயும் பணம் கட்டிடுறாப்ல. அதுவும் பணம் கட்டின உடனே வந்து நான் வந்து ரொம்ப நன்றிப்பா, நான் வந்து உங்க நாளைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துருவேன், உனக்கு போன் பண்றேன், நீ அட்ரஸ் சொல்லுன்னு சொல்றாங்க. சரி நீங்க வாங்கன்னு சொல்லி உற்சாகமா சொல்றாப்ல. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு அடுத்து போன் பண்ணா அந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. யார்ட்டையும் சொல்ல முடியல, எங்க யாரு என்னங்கிறதே தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தம்பி வந்து ஸ்டேஷன்ல நம்மள ஏமாத்திட்டாங்க, திட்டம் போட்டு ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு போலீஸ்க்கு புகார் கொடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்க இப்பதான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இனி அடுத்து என்னங்கறத வந்து மீண்டும் வந்து விசாரிச்சிருக்காங்க. முந்தானத்து எனக்கு ஒரு போன் வந்து பகல்ல ஆபீஸ் டைம்ல. அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்க போன் நம்பர் வந்து ஏதோ டூர் போறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. ஆஹா, இலவசமா நீங்க டூர் போலாம், சரிங்க, ஃபேமிலியோட போலாம் அப்படின்னாங்க. சரி. இல்லம்மா என்னை விட்டுருமா, என்னால சினிமாவுக்கே போறதுக்கு நேரம் இல்லாம இருக்கிற, பிஸியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏய் அப்படியா? நான் கூட்டி போற பணம் மட்டும் கொடுங்கப்பாங்க. ஐயோ அப்படியா? அப்படியாதான் இருக்கு, சும்மா யாரு கூட்டி போறான் தெரியல, ஏதோ என்ன நடக்குன்னு தெரியல. நாட்டுல வந்து ஒருத்தர் இருந்து பணத்தை வாங்குறதுன்னா என்னதான் செய்வாங்க. இந்த இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு இல்லையா? பேப்பர்ல செய்தி வந்துட்டே இருக்கு, இருந்தாலும் மக்கள் ஏமாறாங்க. இதுல நம்ம என்ன தெளிவா இருக்கணுமாம்பா, உழைக்காமல் சுலபமாக எந்த பைசாவும் யாருக்கு பெற முடியாதுங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். எந்த காலத்திலயும் தெளிவு இல்லாத சமயத்துல பேராசைக்கு அல்லது வந்து அந்த அந்த தூண்டில நம்ம மாட்டிக்கிட்டோம்னா உங்க கேரக்டர் ஸ்பாயில் ஆயிரும், உங்க ஒழுக்க நடவடிக்கை வீணா போயிடும், உங்க நேர விரயமாகும், பண விரயமாகும்.
அப்ப நூதனமான முறையில ஏதாச்சும் திருட்டுறதுக்காக பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆமாமா. ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி அதிகமா இருக்கு தெரியுமா? இப்ப என்ன நான் வந்து இப்ப நம்ம அந்த பணம் வந்து வாங்கறதுக்காக அல்லது கொடுக்கறதுக்காக நம்ம தொடர்ந்து அபிஷியலா போன் பண்றோம்ல. ஆமாங்க. அந்த பாலிஸ்காரர் கூட என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லி எனக்கு திட்டுவாரு. அப்படியா? எனக்கு சந்தோஷம். எனக்கு நான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஒரு ஃப்ராடு, இந்த மாதிரி எல்ஐசில இருந்து பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி என் மேல கம்ப்ளைண்ட். அப்படியா? அப்ப நான் வந்து இல்லைங்க, நான் உண்மையிலேயே இருக்குன்னு சொல்லி வீடியோ கால் எல்லாம் போட்டு ஐடி கார்டோட ஆபீஸ்லயும் காட்டி நிரூபிக்க வேண்டியதா இருக்குது. இல்ல அது வந்து நமக்கு வந்து சில நேரத்துல கோவமா வருத்தமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா பொதுமக்கள் வந்து எந்த அளவுக்கு அதனால பாதிக்கப்பட்டு அவங்க விழிப்புணர்ச்சியோட இருக்காங்கிறது நம்ம சந்தோஷம். அது முக்கியம். எங்க டீம்ல எல்லாம் சொல்றீங்க, யாராச்சும் திட்டினா வருத்தப்படாதீங்க, அந்த குடும்பம் விழிப்புணர்ச்சியோட சந்தோஷப்படுங்க. சரி. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். இல்ல நம்ம செயல்பட முடியாம நம்ம முடங்கி போயிடுவோம். நீங்க எப்பவுமே முடங்கி போகாதீங்க. நம்ம நல்லதுக்காக பண்றோம். ஆனா நல்லதுக்காக பண்றப்ப துன்பம் எல்லாம் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு நமக்கு போன் கால் தான். ஆமா ஆமா. அப்ப அவங்களுக்கே பணம் போட்டு மறந்து போயிட்டாங்க. எல்ஐசில பணம் போட்ட காசை மறந்து போயிடுச்சு. அப்படியும் இருக்காங்க. இல்ல எக்கச்சக்கமா இருக்குதுப்பா. சரி. கோடிக்கணக்கான ரூபா பணம் இருக்குது. ஒவ்வொருத்தையும் தேடி தேடி கொடுக்கறது எங்க வேலை. ஒரே பொறுப்பு சரியான நபருக்கு கொடுக்கணும். முறையான சரியான நபருக்கு அந்த பாலிசியாருக்கு தான் கொடுக்கணும். அப்ப அவங்களுடைய போட்டோ, கையெழுத்து, அந்த காலத்து போட்ட கையெழுத்து. சரி. அப்ப அவங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க நிறைய இடங்கள்ல. நம்ம ஏரியா பக்கம்லாம் நிறைய கரும்பேட்டை வந்தவங்க 2-3 வருஷம் தங்கி இங்க தொழில் செஞ்சிருப்பாங்க. சரிங்க. அப்ப அந்த சமயத்துல போட்ட பாலிசி. சரி. அப்ப திருப்பி அவங்க கிராமத்துக்கு அந்தியூர் அந்த மாதிரி கிராமத்துக்கே போயிடாங்க. அந்த பக்கம் பர்கூர், வறட்சியான பகுதி பாலக்கோடு, அந்த மாதிரி அந்த ஏரியா இங்க வந்தவங்க. சரி. அப்ப அங்கேயும் போய் நிரந்தர முகவரியில இங்கேயும் இல்லாதனால எங்களால சல்லரை போட்டு அழிச்சிட்டு இருக்கிறோம். தேடி பிடிக்கிறீங்க. அப்ப அது மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி சிக்கல் வரும். நம்மளே ஃப்ராடுன்னு நினைப்பாங்க. இது சகஜம் தான். கேட்கற தப்பு இல்ல. இது வந்து விழிப்புணர்ச்சி அதிகமா இருக்கு. நம்ம சந்தோஷம். மக்கள் வந்து நல்லா சரியா இருக்காங்க. ஆமா. நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு இதுக்கு மேல டவுட்னா உங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போலீஸ்ல. தப்பு இல்ல. ஒருத்தர் போன் பண்ணி எனக்கு இது பண்றான்னு சொல்லுங்க. சரி. போலீஸ்காரருக்கு நான் பேசுறேன். என்னுடைய எல்லாமே ஐடி கார்டு நாங்க எல்லாமே டேட்டா கொடுக்குறோம். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கேட்கற விவரங்கள் கொடுங்க. பேங்க் பாஸ்புக், உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் போலீஸ்காரர்கிட்ட கொடுத்துருங்க. நாங்க வாங்கி அது மூலமா நீங்க உங்க ஸ்டேஷன் உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும்ல. ஆமா, கண்டிப்பா அது இருக்கு. இப்ப அது மாதிரி எல்லாம் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல காரியம் பண்றீங்க. தேடி பிடிச்சு கொடுக்குறீங்க. அது நம்ம டியூட்டி தான். அதுக்கு முயற்சி இருக்கணும் இல்லங்க. யாரும் நினைக்காம முயற்சி இருக்கணும் இல்ல. ஆமா, நல்ல காரியம், நல்ல செய்தி. இல்ல சொல்லுங்க, கடைசி செய்தி சொல்றீங்களா? நிறைய செய்தி சொல்றீங்களா? ஆமா அதான் வேணும். ஓகே. அதாவது பீகார் மாநிலத்துல சகசா மாவட்டம், அங்க வந்து பல்பபரா அப்படிங்கிற ஊரு. சரிங்க. அங்க ஒரு திருமணம் நடக்குது. திருமணத்துல வந்து உணவு பரிமாறுறாங்க. எல்லாம் சாப்பிடுறாங்க. சாப்பாடு உட்கார்றாங்க. சாப்பாடு பரிமாறுற உடனே சண்டை வந்துருது. கைகளை பாகுது. பந்தியில சண்டை வந்தது. கைகளை பாகுது. அங்க அடிக்கடி ரகலையே வந்துருச்சு. சரிங்க. என்ன காரணம் தெரிய மாட்டேங்குது. சாப்பாடு ஓட்டு சண்டை கட்டுறாங்களே, என்னன்னு கேட்டா எலும்பு கம்மியா போட்டாங்களா? போலீஸே வந்துருச்சு. விசாரணைக்கு போலீஸே வருது. கேட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க, நாங்க இவங்களை கல்யாணம் பேசும்போது கல்யாணத்துக்கு மட்டன் சாப்பாடு போடன்னு சொன்னாங்க. மட்டன் சாப்பாடு போடாம சிக்கன் போட்டாங்க. இது வந்து எங்களை அவமானப்படுத்த மாதிரி இருக்குது. அதனால வந்து நாங்க எல்லாம் வந்து ஏத்துக்க மாட்டோம். எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து எங்களை வந்து கேவலம் நினைக்கிறாங்கன்னு சொல்லி அடிதடி ரகல. மட்டன் போடுறாங்க, கூட்டு வந்து மாப்பிள்ளை சிக்கன் போட்டு ஏமாத்துறாங்க. பொண்ணு மூட்டுக்காரங்க வந்து ரெண்டு ஒண்ணு அசைவம் தானே, நாங்க அதனால ஓட்டுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்து எங்களுக்கு கௌரவ பிரச்சனையா போச்சு. இப்பவே நீங்க இப்படி ஏமாத்துறீங்க. ஸ்டேஷன்ல. ஆமாங்க. இது அந்த ஏரியாலயே ஒரு பரபரப்பு. இப்படியும் இருக்காங்க இந்த காலத்துல. கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி ஆயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சந்தோஷம்.